சென்னை வாசிகளின் மிகப்பெரிய கனவாக இருந்த வேளச்சேரி முதல் பரங்கிமலை வரையிலான எம்ஆர்டிஎஸ் பறக்கும் ரயில் சேவை வரும் பிப்ரவரி மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகைக்கே இது திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில நிர்வாக காரணங்களால் தள்ளிப்போன இந்த சேவை இப்போது உறுதியாக பிப்ரவரியில் தொடங்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்திட்டம் வெறும் 5 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருந்தாலும் இது சென்னை போக்குவரத்து வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று. சுமார் 734 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ள இந்த நீட்டிப்பு பாதையில் ஆதம்பாக்கம், புழுதிவாக்கம் மற்றும் பரங்கிமலை ஆகிய 3 புதிய ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 2007ஆம் ஆண்டிலேயே அறிவிக்கப்பட்ட இத்திட்டம் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் மெட்ரோ ரயில் பணிகள் குறுக்கிட்டது என பல தடைகளை தாண்டி இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதுவரை சென்னை கடற்கரை நிலையத்திலிருந்து வரும் பயணிகள் வேளச்சேரி வரை மட்டுமே பயணிக்க முடியும். ஆனால் இனி கடற்கரை நிலையத்திலிருந்து கிளம்பினால் ரயில் மாறாமலேயே நேரடியாக பரங்கிமலை வரை செல்ல முடியும். இந்த பயணம் சுமார் 1 மணி நேரத்தில் நிறைவடையும். குறிப்பாக பரங்கிமலை நிலையம் இனி ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து மையமாக மாறப்போகிறது. அங்கு ஏற்கனவே உள்ள தெற்கு ரயில்வே புறநகர் ரயில்கள், மெட்ரோ ரயில் சேவை மற்றும் இப்போது இணைய போகும் இந்த எம்ஆர்டிஎஸ் சேவை என 3மே ஒரே இடத்தில் சங்கமிக்கின்றன. இதனால் தாம்பரம், கிண்டி வழியாக வரும் பயணிகள் எளிதாக வேளச்சேரி மற்றும் OMR பகுதிகளுக்கு செல்ல முடியும். தற்போதைய நிலவரப்படி டீசல் இன்ஜின்களை கொண்டு நடத்தப்பட்ட வெள்ளோட்டம் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. இனி எஞ்சியிருப்பது ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் ஆய்வு மட்டுமே. ரயில் பாதைகள், சிக்னல் அமைப்புகள், மின்சார இணைப்புகள் மற்றும் ரயில் நிலையங்களில் உள்ள பாதுகாப்பு வசதிகள் ஆகியவற்றை இந்த ஆணையர் முழுமையாக ஆய்வு செய்வார். இந்த ஆய்வு முடிந்து சான்றிதழ் கிடைத்தவுடனேயே பயணிகள் சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும். பல வருடங்களாக பேருந்துகளிலும் மாற்று பாதைகளிலும் சுற்றித் திரிந்து அவதிப்பட்ட வேளச்சேரி மற்றும் மடிப்பாக்கம் பகுதி மக்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம். பிப்ரவரியில் ரயிலின் ஹார்ன் சத்தம் இந்த தடத்தில் ஒலிக்க காத்திருப்போம்.